உகாண்டாவில் இருந்த பிரிட்டிஷ் சிறப்பு ஆணையர் சர் ஹேரி ஜான்ஸ்டன் காங்கோவில் ஒக்காபீஸ் வாழ்கிற அதே இத்துரா காடுகளில் சில குள்ள மனிதர்களை கண்காட்சிக்காக ஒரு வியாபாரி கடத்திட்டு வந்ததை கண்டுபிடிச்சு அவர்களை மீட்டு அவங்க சொந்த வீட்டுக்கே திருப்பி அனுப்புறதா உறுதியளித்தார். அப்போது அந்த குள்ள மனிதர்கள் தங்களுக்கு உதவி செஞ்ச ஜான்ஸ்டன் கிட்ட இந்த ஒக்காபீக்களை பற்றி சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே ஸ்டான்லியோட புத்தகத்தை படிச்சிருந்த ஜான்ஸ்டனுக்கு இந்த ஆப்பிரிக்கன் யூனிகானை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறணும்னு பெரிய ஆர்வம் வந்துருச்சு. அவரை அழைச்சிட்டு போன குள்ள மனிதர்கள் அந்த விலங்கோட கால் தடத்தை காட்டினாங்க. அவர் ஏற்கனவே இந்த விலங்கை பற்றி கேள்விப்பட்டதை வச்சு அதோட கால் தடம் ஒரு குதிரை அல்லது கழுதையோட கால் தடத்தை போல இருக்கும்னு எதிர்பார்த்த ஜான்சனுக்கு ஆச்சரியமுற்ற மாதிரி அந்த கால் தடம் வித்தியாசமாக இருந்துச்சு. அது வரைக்கும் மேற்கத்திய நாடுகளில் யாருமே பார்த்திராத அந்த விலங்கை எப்படியாவது பார்த்துடணும்னு இத்தூரி காடுகளில் தேடி அலைஞ்சாரு. ஆனால் அப்போது கூட அவரால் அதை பார்க்க முடியலை. இதுக்கு காரணம் அப்போ அவற்றோட வாழ்விடம் எளிதில் செல்ல முடியாத அடர்த்தியான காடுகளாக இருந்ததாலையும் ஒக்காப்பிகள் பொதுவாகவே தனிமையை விரும்புகிற விலங்காக இருந்ததாலையும் காட்டில் எளிதாக அவற்றை பார்க்க முடியாது. இந்த காரணத்தால் பலரும் இந்த விலங்கு ஒரு கட்டுக்கதைன்னு நினச்சாங்க. ஆனால் விடாமுயற்சியோடு இருந்த ஜான்ஸ்டனுக்கு அந்த ஆப்பிரிக்கன் யூனிகானை பார்க்க முடியாட்டினாலும் அவற்றோட தோலும் மண்டவோடும் சில எலும்புகளும் கிடைச்சிது. இதன் மூலமா இந்த விலங்கு வெறும் கட்டுக்கதை இல்லைன்னு இந்த உலகத்துக்கு ஆதாரத்தோட நிரூபிச்சாரு ஜான்ஸ்டன். தனக்கு கிடைச்ச மண்டவோட வச்சு இது ஒட்டகச்சிவிங்கியோட குடும்பம்தான்னு சரியா கணிச்சாரு. மேலும் எலும்புகள் மற்றும் தோலை வச்சு இந்த விலங்கு எப்படி இருக்குங்கிற ஒரு வரைபடத்தை தயாரித்து 1901 அறிவியல் பூர்வமாக விளக்கி இந்த விலங்கை உலகறிய செஞ்சார். இந்த காரணத்தினால தான் ஜான்ஸ்டனுக்கு மரியாதை செய்கிற மாதிரி இவற்றுக்கு ஒக்காபி ஜான்ஸ்டனின்னே அறிவியல் பெயர் கொடுத்தாங்க. இதுக்கு பின்னாடி பிபி பாவல் காட்டன்கிற பிரித்தானிய ஆய்வாளர் தான் ஒக்காப்பியை முதல்ல பார்த்த ஐரோப்பியக்காரர். பிற்காலத்தில் ஹான்ஸ் கம்பர்க், கார்ல் எரிக்சன், ஹெர்பர்ட் லாங், ஜேம்ஸ் சாப்பின், ஜொனாத்தன் கிங்டான் மற்றும் ஆனி டாக்னு எத்தனையோ அறிஞர்கள் ஒக்காப்பியை பற்றி ஆய்வு செஞ்சாலும் இந்த விலங்கை பார்க்காமலே ஆய்வு செஞ்சு துல்லியமாக அதோட தோற்றத்தை கணிச்ச ஜான்ஸ்டனோட பங்கு ரொம்பவே முக்கியமானது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்கள்.